எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம செய்கிறது தேங்காய் துவையல். இது பொங்கலுக்கு நம்ம சக்கரை பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைப்போம் இல்லையா? அப்போ பால் பொங்கல்னு ஒன்று வைக்கணும். சர்க்கரை பொங்கல் மட்டும் வச்சு படைக்கக்கூடாது. அந்த பால் பொங்கலுக்கு நம்ம உப்பு போடாமல் பாலில் போட்டு செய்கிறது, அதுக்கு இதை பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுபோல் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், சின்ன வட்டா நிறைய எடுத்திருக்கேன். இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்கிறதுனால நான் இந்த வட்டாவில் காமிக்கிறேன். இதே போல் செய்து பாருங்கள். ஒரு 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயில் உளுந்து குளிக்கிற மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு எண்ணெய் விடணும். 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கோபுரமாக, இந்த ஒரு வட்டாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகாய் இதை போட்டு நல்லா பாருங்கள். அதாவது பத்தும் பத்தாமல் இருக்கக்கூடாது எண்ணெய். இதுதான் நம்ம அண்டர்லைன் பண்ணுறது. நல்லா ஓரளவுக்கு 40% வறுபட்டோன்னே 20% ஃப்ளேமில் வைங்க. 40% வறுபட்டோன்னே ஒரு பல் பூண்டு போட்டுக்கிறோம். இந்த பூண்டு நல்லா வறுபடக்கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த பூண்டை போட்டோன்னு பாருங்கள், ஒரு 30 செகண்டில் உளுந்து இது போல் பொன்னிறமாக வருது. இந்த நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தேங்காய் ஒரு வட்டாவில் இருக்கக்கூடிய தேங்காயை அப்படியே போட்டுடுறோம். ஜீரகம், புளி, கல் உப்பு. ஜீரகம் பச்சையாக தான் போடணும். இதை உடனே இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சு அரைக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இப்படி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது காரசாரமாக இருக்கணும் இந்த தேங்காய் துவையல். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. உளுந்து தனக்கு தேவையான அளவு இழுத்துக்கும். சட்னி போல் அரைக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் காரம்பத்தில் கொஞ்சம் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது போல் கட்டியாக இருக்கணும் துவையல். கையில் எடுத்து போட்டோம்னா தொய்வாக லைட்டாக இப்படி இது போல். இதுதான் நம்ம பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.